தமிழக பட்ஜெட்ல இதுவரைக்கும் ரூபாய்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த குறியீடை மாத்தி ரூ அப்படின்னு பயன்படுத்தினது இப்போ ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. இதை பத்தி முழு விவரம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நாம பயன்படுத்திட்டு இருந்த அந்த குறியீடை உருவாக்குனது யாருன்றதையும் சொல்றேன். அதை உருவாக்குனவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த உதயகுமார் தர்மலிங்கம் அப்படின்ற ஒரு கேலிகிராஃபிஸ்ட். ஸோ இவர் வந்து ஐஐடி பாம்பேல விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் உருவாக்குறது, இந்த துறையில் செயல்பட்டு வந்திருக்காரு. இந்திய அரசு 2010ஆம் ஆண்டில் நமக்குன்னு சொந்தமாக ஒரு குறியீடு வேணும், இனிமேல் ரூபாயை டினோட் பண்ணுறதுக்கு அந்த குறியீடு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்எஸ் போட்டு எழுதுவோம், ஆர்இ போட்டு எழுதுவோம், சிலர் ஐஎன்ஆர் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வார்த்தையை சுருக்கி பயன்படுத்துறது. ஆனால் அதிகாரப்பூர்வ குறியீடு எதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு யூஎஸ் டாலருக்கு குறியீடு இருக்கு, யூரோக்கு குறியீடு இருக்கு. அந்த மாதிரி ஒரு குறியீடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க அதை சர்க்குலேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3331 டிசைன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த 3331 டிசைன்ல உதயகுமார் தர்மலிங்கம் அவர்கள் உருவாக்கின அந்த ரூபாயினுடைய டிசைனை அவங்க செலக்ட் பண்றாங்க. அதன் பின்னாடி 2010ல இருந்து இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன லெட்டர் பேட்ஸாக இருக்கட்டும், பில்ஸாக இருக்கட்டும், நம்ம இந்த குறியீடை தான் பயன்படுத்திட்டு வரோம். சரி, இப்போ தமிழ்நாடு அரசு இந்த ரூ அப்படின்ற எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய பட்ஜெட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட். இது இப்போ பேசு பொருளாக இருக்கே. இந்த ரூ வந்து புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ரூ அப்படின்றது ரூபாயினுடைய சுருக்கம், முன் எழுத்து முதல் எழுத்து. அதையும் நம்ம ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் பயன்படுத்தி வந்து தான் இருந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அரசு சார்ந்த பல விஷயங்கள்லேயே அந்த ரூவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கவர்மெண்ட் பஸ்ஸினுடைய டிக்கெட் சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பில்ஸு, அந்த பில்ஸ்லையும் நம்ம தமிழ் எழுதும்போது ரூ பயன்படுத்தியிருக்கோம். அதனால் அந்த ரூ பயன்பாடு முன்னாடியிலிருந்தே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. சரி, அப்போ உதயகுமார் அவர்கள் உருவாக்கின அந்த சிம்பல் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரா அப்படின்ற தேவநாகரி எழுத்துலேருந்து ஒரு பாதியும் ஈக்குவல் டு, அதாவது நம்மளுடைய எக்கனாமி வந்து ஈக்குவலாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ஈக்குவல் டு சிம்பலையும் சேர்த்து உருவாக்கப்பட்டதான் அந்த குறியீடு. அந்த குறியீடும் சரி, ரூவும் சரி, நாம் பயன்படுத்தி தான் வந்திருக்கோம். இதுதான் இப்போ தமிழ்நாடு அரசு அவங்களுடைய பட்ஜெட்லையும் பயன்படுத்தியிருக்காங்க.